Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் alimentary canal and associate glands. இந்த செரிமான மண்டலம் சொல்லுவோம் தமிழில். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்தெந்த பார்ட்லாம் சேர்ந்தது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிமெண்ட்ரி கேனல் உணவு பாதை, உணவு குழாய், இந்த பாதையும் ப்ளஸ் அது கூட அசோசியேட் கிளான்ஸ், அதுக்கு ஆக்சசரியாக துணையாக இருக்கிற இந்த கிளான்ஸ், இதுவும் சேர்ந்தது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். The system is involved in the conversion of complex food substances into simple forms. இந்த சிஸ்டத்துடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய ஒர்க் என்னன்னு பாருங்களேன். காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த ஃபுட் மெட்டீரியலை ஆர் ஃபுட் சப்ஸ்டன்சஸை சிம்பிள் ஃபார்மாக சிம்பிளராக மாற்றுறது. அப்போ அந்த ஹார்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை உடைக்கிறது, பெரிய பெரிய மாலிக்யூல்ஸை உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது எதுனா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்ட் ஃபுட். அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டு, டைஜஸ்டான ஃபுட்டு மறுபடியும் நம்ம பாடியில், அதாவது நியூட்ரியன்ஸாக மாறி அப்சார்ப்ஷன் ஒர்க்கை நடத்துறதுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. The digestive glands associated with alimentary canal or salivary glands, liver and pancreas. இப்போ டைஜஷனுக்கு அலிமெண்ட்ரி கேனல் மட்டும் இருந்தால் போதாது, அது அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ் தேவைப்படுது. அந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலைவரி கிளாண்ட், நம்முடைய மவுத்தில் பக்கல் கேவிட்டியில் நம்ம சலைவரி கிளான்ஸ் இருக்குது, உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவோம். இந்த சலைவரி கிளாண்ட்லேருந்து சலைவா செக்ரீட் ஆனால் தான் அந்த ஃபுட்டுலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ச் ஃபுட் இருந்ததுன்னா அந்த சலைவரி கிளாண்ட்ஸில் செக்ரீட் ஆகிற அந்த சலைவா ஸ்டார்ச்சை உடைக்குது. லிவரில் இருக்குன்னா லிவரில் இருக்கிற இந்த என்சைம்ஸ் செக்ரீட் ஆகும். இந்த என்சைம்ஸ்லாம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். பேங்க்ரியாஸ்டும் அதே மாதிரி என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது. இதை பற்றி நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். They secrete enzymes with the help in the process of digestion of food in the digestive tract or alimentary canal. அப்போது இதெல்லாம் இந்த accessory glands or digestive glands secrete enzymes which help in the process of digestion of food. ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த என்சைம்ஸ் தேவைப்படுது. அந்த அலிமெண்ட்ரி கேனால் கூட சேர்ந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். The alimentary canal is about 9 meters long. இப்போ இந்த அலிமெண்ட்ரி கேனால், இப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டமாக 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று அலிமெண்ட்ரி கேனால், இன்னொன்று டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இப்போ இந்த அலிமெண்ட்ரி கேனால் டோட்டலாக 9 meters இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸ்டொமக் இஸ் மேஜர் ஆர்கன் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஃபுட் மெட்டீரியல் டைஜஷன் ஆகும்னா ஸ்டொமக் ஒரு மேஜரான ஆர்கனாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்சார்ப்ஷன் அண்ட் டைஜஸ்டட் ஃபுட் அக்கர்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டொமக் ஒரு மேஜர் ஆர்கன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபுட்டெல்லாம் அப்சார்வ் ஆகிறது, டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்க்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த அலிமெண்ட்ரி கேனாலில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மவுத், ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி, ஈசோஃபேகஸ் உணவு குழாய், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். இது எல்லாமே அலிமெண்ட்ரி கேனாலுடைய பார்ட்ஸாக இருக்குது. டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைஜஸ்டிவ் கிளான்ஸ், சலைவரி கிளான்ஸ் நம்முடைய பக்கல் கேவிட்டி மவுத்தில் இருக்குது. சலைவரி கிளான்ஸ், பேங்க்ரியாஸ் ஜஸ்ட் பிலோ த ஸ்டொமக்கு கீழே இருக்கிற இந்த பேங்க்ரியாஸ். லிவர் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இந்த லிவர். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஸ்டொமக்லேயும் செக்ரேட் ஆகுது, இன்டெஸ்டைன்லேயும் செக்ரேட் ஆகிற அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், இன்டெஸ்டைனில் செக்ரேட் ஆகக்கூடிய இந்த இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய இந்த இன்டெஸ்டைனல் கிளான்ஸ். அடுத்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓரல் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா டீத், டங்க் எதுக்கு யூஸ் ஆகுது?
மாஸ்டிகேட் அரைக்கிறதுக்கு, மிக்ஸ் ஆகிறதுக்கு, சலைவா கூட அதுக்கு யூஸ் ஆகிறது இந்த ஓரல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய டீத் அண்ட் டங்க். அதுக்கப்புறம் இந்த மவுத்லேயே பார்த்திங்கன்னா சலைவரி கிளான்ஸ் இருக்குது. ஃபுட் ஐட்டத்தை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு, அந்த வழவழப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு, கார்போஹைட்ரேட் ஃபுட்டை உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேரிங்ஸ் இது ஒரு மஸ்குலர் பார்ட். அங்கே இருக்கிற ஃபுட்டை அடுத்து ஈசோஃபேகஸ்க்கு அனுப்பி விடுறது இந்த ஃபேரிங்ஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்கில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகுது மெக்கானிக்கல் ப்ராசஸில். அடுத்து அங்கேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. வாட்டர், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்க்கு போகும். அங்கேருந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டுலாம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. மற்றபடி மீதி இருக்கிற 3 பார்ட்டுமே பார்த்திங்கன்னா ஆக்சசரி கிளான்ஸ்னு நம்ம பார்க்குறோம். லிவர், கேல் பிளாடர், பேங்க்ரியாஸ். லிவரில் பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது. இது வந்து லிவருடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணுறது, முக்கியமான ஒரு ஆர்கனாக நம்ம பாடியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கேல் பிளாடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணுறது. பேங்க்ரியாஸில் நிறைய என்சைம்ஸ் யூஸ் ஆகுது. இது டியூல் ஒர்க்கை செய்யுதுன்றதை பார்க்குறோம். போத் எண்டோக்ரைன் ஒர்க் அண்ட் எக்ஸோக்ரைன் ஒர்க்கையும் செய்யுதுன்றதை இங்கே பார்க்குறோம். எண்டோக்ரைன் ஒர்க்காக இருந்தால் அது ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுதுன்றதையும் பார்க்குறோம்.